சுமன் கவி இதில் 2002 நடந்திருக்கு 2005 நடந்திருக்கு அப்படின்றப்போ இப்போ மட்டும் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானப்படுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதில் எஸ்ஐஆர்ன்றது வேணும் ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்றதான திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் ஏன் அதாவது வேணும்னு சொல்வதன் பொருள் என்ன, ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ரிவிஷன்னா என்ன, ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கிறது, அந்த பேர்கள்லாம் ஏற்கனவே இருக்கிறது சரியாக இருக்குதா, இதில் எத்தனை பேர் கூடுதலாக பிறந்து 18 வயது ஆகி அந்த பூர்த்தியானவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, ஏற்கனவே இருந்தவர்களை யாரெல்லாம் கழிக்கணும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் ஏற்கனவே கையில் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கழிக்க முடியும், இது பண்ண முடியும். ஆனால் 2002 நடந்தது, அதாவது கிட்டத்தட்ட இதுவரை எஸ்ஐஆர் 8 முறை நடந்திருக்குது. 2002 தொடங்கி 2005 வரையிலும் நடந்துச்சு, 3 வருஷம் நடந்துச்சு. நீங்கள் அந்த 3 வருட காலம் முழுவதுமாக இந்த மாதிரி, அதாவது முழுவதுமாக மக்களை இருக்கிறவர்களை எல்லாம் ஃபார்மை கொடுத்து நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார், உங்கள் குடும்பத்துக்கு பின்னாடி உங்களுடைய சொந்தங்கள் என்ன, இந்த கேள்விகளெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வாக்களித்து இருக்கிறீர்களா, இப்போ இந்த இடத்துல தான் இருக்கீங்களா அப்படிங்கிற அளவில் அவர்களை சேர்த்துக்கொள்வது, குடும்பத்தில் யார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எலிமினேட் பண்ணுவது, புதிதாக வாக்காளர்கள் வந்திருக்காங்களா, பையன் பெருசாக இருக்காங்கன்னா பெரிய பையனாக இருக்காங்கன்னா அவனை சேர்த்துக்கிடுறது, இவ்வளவுதான் நடைமுறை. ஒரு பக்கம் வாக்கு திருடப்படுகிறது, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீக்கணும், போலியாக வாக்களிக்கக்கூடிய ஒரு முறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இதை ஃபில்டர் பண்ணுறது சரிதானே, இதையே எதிர்க்கணும். அதுதான் இப்போ போலியாக வாக்காளர்கள் நடந்திருக்குது, போலி வாக்காளர் திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் நடந்ததை சொன்னதாலும் சரி, ஹரியானாவில் சொல்லதும் சரி, தேர்தல் ஆணையம் இதற்கு முறையான பதில் கொடுத்துருக்கிறதா? கிட்டத்தட்ட ஹரியானாவில் மட்டும் 25 லட்சம் வாக்காளர்கள் அதாவது குளறுபடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வெறும் அதாவது 2 கோடி வாக்காளர்களில் 25 லட்சம்ங்கிறது 8இல் ஒரு வாக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் ஹரியானாவில் கடந்த முறை பிஜேபி ஜெயித்தது வெறும் 22,000 வாக்கு தான், 22,700 வாக்குகளில் தான் இவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது இந்த 2,25 லட்சம் வாக்குகள்ங்கிறது எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட 10% நெருக்கமாக இருக்குது, சரிங்களா? அப்போ இவ்வளவு வாக்குகள் வேரி ஆகுது. அதே தான் நீங்கள் ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு நீங்கள் சார் கூட சொன்னாங்க, ஒரே பிரேசில் நாட்டு பெண்ணுடைய பேரில் 25 பேர்களில் இருப்பதால் என்ன குற்றம்? இல்ல அதுதான் சரி பண்ணிட போறாங்கல்ல. இப்போ எஸ்ஐஆர் வந்ததா அவங்க எல்லாருமே தூக்கிட வேண்டிய சூழல் வரும் இல்லையா? ஆதார் கட்டாயமாக்கப்படும். முதல்ல நாங்க இந்த தப்பை பண்ணியிருக்கிறோம், இது தப்பு நடந்திருக்கு, நாங்க இதை செக் பண்றோம், இப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் சொன்னிச்சா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பெல்லாம் உங்களுடைய வாக்குப்பதிவு நடக்கும்போதும் திருத்தம் நடக்கும்போதும் உங்களுடைய பிஎல்ஏக்கள் எங்கே போனாங்க, உங்களுடைய ஏஜென்ட்டுகள் எங்கே போனாங்கங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு சார் சொல்கிறாங்க இல்லையா, திமுகவுடைய ஏஜென்ட்டுகள் வர்றாங்க, மற்றவர்கள் வராதது ஒரு பிரச்சனை, சரிங்களா? எல்லோரும் வர வேண்டும்ங்கிறது ஒரு செய்தி. ஆனால் இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒழுக்கமாக வேலை செய்ய வேண்டும்ங்கிறது தானே ஒரு அட்டானமஸ் பாடிங்க. அதோட ரெஸ்பான்சிபிள் பதில் என்னவா இருக்க முடியும்? நாங்கள் வேலை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல. நாங்கள் எந்த ஊருக்கு பெண்ணோடைய ஃபோட்டோவனாலும் எடுத்து 22 பூத்தில் 25 வாக்குகள் போடுகிற அளவிற்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருப்போம்னா இந்த நாடு எந்த மாதிரியான செட்டப்ல இருக்குது? சரி, இப்போ நான் உடச்சி கேட்குறேன், இப்போ எஸ்ஐஆர்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேங்க. நான் தான் சொல்றேன், வாக்காளர் திருத்தம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிற பதிவு ஏடுகளை வைத்துக்கொண்டு இருக்கிற புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, பழைய இறந்து போனவர்களை கழித்து விடுவது, 2 தான் இந்த வேலையை எளிதாக செய்ய முடியும். இன்னொன்று அதை செய்வதற்கு 3 ஆண்டு காலம் இடைவெளி எடுத்துக்கொண்டது கடந்த அரசுகள். நீங்கள் 30 நாட்கள் தான், அதுக்குள்ள இடையில திருவிழாக்கள் வருது, கிறிஸ்மஸ் நியூ இயர் மாதிரியான விழாக்கள் வருது, இடையில மழைக்காலம் வேற, இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி 30 நாட்களுக்குள் சார் சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் வீட்டில் வந்த பிஎல்ஓக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு சரியாகவே புரியலைங்கிறது. வெறுமனே அவர்கள் எந்த விதத்தில் வந்தார்கள்ங்கிறது மட்டும் இல்லை, எத்தனை நாட்கள் நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்க, எவ்வளவு விஷயம் புரிதலோடு அவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு அனுபவத்தோடு ஏற்கனவே இதை செய்து பார்த்த அனுபவத்தோடு இருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாதுங்க, 1 வருடமோ இல்லைன்னா 2 வருடமோ பயிற்சியோடு இருக்கிறாங்கன்னா அது சரியா இருக்கும். ஏற்கனவே 2002 நடந்திருக்குது, அதுதான் சொல்றேன். ஒண்ணுங்க,
ஏற்கனவே நடந்த முறை என்பது திருத்தம், இந்த முறை நடப்பது என்பது நீக்கம். ஏற்கனவே அதாவது இருக்கிறவர்களை எல்லாம் வெளியில நிறுத்திட்டு நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றதா? நீங்க அப்பதான் நீதிமன்றம் சொல்ற மாதிரி ஆதார கட்டாயப்படுத்தி இருக்காங்க அப்படின்றப்போ அதெல்லாம் சேர்க்கப்படுது இல்லையா? இன்னொன்னு ஃபார்ம் 2ல தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. ஃபார்ம் 2ன்றது அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல இதெல்லாம் இந்த நான் எது அத்தியாவசியம் இல்லைங்கிறது அவுட்புட்ல எண்ட் ஆஃப் த டே டிசம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் ஜனவரியில வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியும். நாளைக்கு சாருக்கே வாக்கு இருக்காங்க இல்லையாங்க தெரியாது. ஏன்னா சாரே சொல்றாங்க என்னுடைய முகம் முஞ்சூர் மாதிரி இருக்குன்னா அங்க என்ன படம் வரப்போகுது? யார் ரஜினிகாந்த் படத்தை போட்டு விட்டோ இல்லை வேற ஏதாவது சவுத் ஆப்பிரிக்கா நடிகர் படத்தை போட்டு விட்டோ வந்துட முடியுமா? அப்போ இது என்ன விதமான மெக்கானிசத்தை நாம் வச்சிருக்கிறோம்? இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. தப்பு நடக்குது இந்த இவர்களுடைய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. நடத்துவர்கள் யாராக இருந்தாலும் அது குற்றம் தானே. கடந்த காலத்தில் அப்போ நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு, அது அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் பேச்சு இல்லை. இப்போ இவர்கள் இப்படித்தான் நடத்திருக்காங்க. எந்த கேள்விக்காவது சரியா பதில் சொல்லியிருக்காங்களா? ஏங்க ஜீரோங்கிற நம்பர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய ரீசன்ன்றது இதுல குளறுபடி இருக்குது, இது வந்து திருத்தம் கிடையாது, நீக்கம் அப்படின்ற வாதத்தெல்லாம் திமுக தரப்புல முன் வைக்கல. அவங்க வைக்கிறது இப்போ வேணாம், இப்போ வந்து பருவமழை காலம், அடுத்த ஜனவரியில பண்டிகை வரப்போகுது. திருத்தம்ங்கிற அந்த வார்த்தைக்கு நான் சொன்ன பழைய பொருள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே லிஸ்ட் இருக்குது. இன்னொன்று சிம்பிளா சொல்றேங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது அவர் இறந்த உடனே ஆதார் கார்டு கொடுத்து அவர் இறந்துட்டாருங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிறீங்க. பெரும்பகுதி இங்கே இறந்த நபர்களுக்கு சர்டிஃபிகேட் இப்போ இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள பதிவில் ஏறப்போகுது. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லாமே டிஜிட்டலைஸ்டுங்க. நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து செய்ய முடியாது. ஒன்றுண்டாங்க, ஒரு பேர் ரவிக்குமார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குமாருங்கிறத வெட்டிட்டு ரவி இன்னொரு இடத்துல பிறந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் பேங்கில் லோன் கூட வாங்க முடியாது. நீங்கள் ஒரு டிஃபால்ட் ரைட்டர் ஒருத்தர், நீங்கள் வந்து ஒரு ஊரில் பாளையங்கோட்டையில் லோன் வாங்கிட்டு அவர் வேறு எங்கேயாவது போய் அதை மாற்றி வாங்கினா கூட ஒரு பேங்குக்காரனால் கண்டுபிடிக்க முடிந்ததை கூட ஒரு அரசால் கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ எத்தனை பேர் இறந்தார்கள்ங்கிற லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு உங்களால் செக் பண்ண முடியும். எத்தனை பேர் பிறந்து இத்தனை அதாவது 18 வயதை தாண்டி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கான லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்குது. இதையெல்லாம் இருக்கும்போது இத்தனை கண்டிஷன் போட்டு நீ யார், உங்கள் ஆத்தா யார், உங்கள் அப்பா யாருன்னு சொல்லி லிஸ்ட்டையெல்லாம் நீங்கள் கேட்பது என்பது, மீண்டும் சொல்கிறேன், இதை வந்து எல்லோரையும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி என்னங்க நடந்துச்சு, நீங்கள் ஆதார் இந்த அட்டைகள்லாம் வருவதற்கு முன்னாடி அதை பல எதிர்க்கட்சிகள் பிரதானமாக சொல்லக்கூடிய கேள்வின்றது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகள் தான் போய் அங்கே இருக்க போகிறாங்க, அவங்களை மிஞ்சி ஒரு முறைகேடு நடந்துருமா? நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில அதிகாரிகள் முழுதும் ஆளும் அரசுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைங்க. சக்குன் தேவிங்கிற ஒரு பெண்மணி நீங்கள் கர்நாடகாவிலையும் வாக்கு செலுத்துகிறாங்க, நீங்கள் அவங்க வேற ஒரு மாநிலத்திலையும் போய் வாக்கு செலுத்துகிறாங்க. இன்னொன்று, சமீபத்தில் வந்த பல தகவல்கள், டெல்லி தேர்தலில் வாக்கு செலுத்திட்டு பீகார் தேர்தலையும் நான் வாக்கு போட்டுட்டேன்னு இப்போ ஃபோட்டோவை 2 பக்கமும் போட்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் பல பேர்கள் வருது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகத்தில் நான் அங்கேயும் போட்டேன் இங்கேயும் போட்டேன்னு பெருமையாக சொல்லிக் கொள்கிற ஒன்று டூப்ளிகேட்டர் ஓட்டர்ஸ், இன்னொன்று ஜீரோங்கிற நம்பரை கொடுத்து அடையாளத்தை கொடுத்து ஜீரோங்கிற அதாவது அட்ரஸை கொடுத்து அவர்களுக்கு வாக்காளர் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா யாரும் இங்கே மிஸ் ஆகிடக்கூடாது. அவ்வளவு அக்கறை உள்ள நீங்கள் எதற்காக இத்தனை கேள்வி கேட்கிறீர்கள்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ஒன்று. இன்னொன்று, பீகாரில் 12 ஆவணங்கள்ங்க, இங்கே 13 ஆவணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் யாரெல்லாம் அதாவது வாக்களிக்கலையோ, நான் பீகாரில் வாக்களிக்கல, பீகார் தான் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு புதிய நெறிமுறையை வைத்திருக்கிறார்கள்ங்கிறது. ஈஸியாக 65 லட்சம் பேர் அங்கே காலி, அதை ஈஸியாக கொண்டாந்து மற்ற மாநிலங்களில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தானே இங்கே உண்மை.